வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள். சத்தீஸ்கரில் நடைபெற்ற பஸ்தர் பந்தம் திருவிழா பஸ்தரின் வளமான கலாச்சாரம் மற்றும் பழங்குடி பாரம்பரியத்தை அற்புதமான முறையில் வெளிப்படுத்தியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் மீதான விவாதம் இன்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மீண்டும் தொடங்கியது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்களவை நடவடிக்கைகளை சீர்குலைப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் வரும் 12ஆம் தேதி தொடங்க உள்ள புதுச்சேரி திரைப்பட விழாவிற்கான லோகோவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று வெளியிட்டார். இனி விரிவான செய்திகள். சத்தீஸ்கரில் நடைபெற்ற பஸ்தர் பந்தம் திருவிழா பஸ்தரின் வளமான கலாச்சாரம், மரபுகள் மற்றும் பழங்குடி பாரம்பரியத்தை அற்புதமான முறையில் வெளிப்படுத்தியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர், சத்தீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தர் பெயர் குறிப்பிடப்படும் போதெல்லாம் மாவோயிசம், வன்முறை மற்றும் வளர்ச்சியில் பின்தங்கிய நிலை ஆகியவையே நினைவுக்கு வந்த நிலை தற்போது மாறிவிட்டதாக தெரிவித்துள்ளார். இப்பொழுது இந்நகரம் வளர்ச்சிக்கும் உள்ளூர் மக்களின் வளர்ந்து வரும் தன்னம்பிக்கைக்கும் பெயர் பெற்று திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். இம்மாதம் 7ஆம் தேதி முதல் நேற்று வரை பஸ்தர் பந்தம் திருவிழா சத்தீஸ்கரில் நடைபெற்றது. இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் உள்ளூர் சமூகங்களை மேம்படுத்துவதிலும் இதுபோன்ற நிகழ்வுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். இத்திருவிழாவில் பங்கேற்ற அனைத்து மக்களுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பஸ்தரின் வரவிருக்கும் காலம் அமைதி, முன்னேற்றம் மற்றும் கலாச்சார பெருமையின் உணர்வால் நிரப்பப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டன. இன்று காலை மக்களவை கூடியதும் அவை நடத்தும் அலுவலர் திரு மோகன் கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முற்படுகையில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் கூடி கோஷங்களை எழுப்பினர். இதனை அடுத்து அவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அமைச்சர்கள் தங்கள் துறை சார்ந்த செயல்பாடுகள் குறித்த அறிக்கையை சமர்ப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட் மீதான விவாதத்தை நடத்துவதற்கு முற்பட்ட போது எதிர்க்கட்சியினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, நாடாளுமன்றத்தின் மதிப்புமிக்க நேரம் எதிர்க்கட்சிகளின் செயலால் வீணாவதாகவும் அவை நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆனால் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையே மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் மக்களவை பொதுச் செயலாளரிடம் நோட்டீஸ் அளித்துள்ளன. இந்த நோட்டீஸ் ஆய்வு செய்யப்பட்டு விதிகளின்படி செயல்படுத்தப்படும் என்று மக்களவை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வனப்பகுதிகளில் வாழும் மக்கள் விலங்குகளின் நடமாட்டம் குறித்து விழிப்புடன் இருப்பதற்கு மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை இணை அமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இன்று மக்களவையில் இதுகுறித்து எழுத்து மூலமாக அவர் அளித்த பதிலில், மனித உயிர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வனவிலங்குகள் தொடர்பான முழு விவரங்களும் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வாழும் மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும், அடிக்கடி குடியிருப்பு பகுதிகளில் மக்களை தாக்கும் வனவிலங்குகளை பிடிப்பதற்கு மாநில வன பாதுகாவலர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். வனவிலங்குகளை பாதுகாக்கும் வகையில் தேசிய பூங்கா, சமூக வனவிலங்குகள் பூங்கா போன்றவை சம்பந்தப்பட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் யானை, புலி, காட்டுப்பன்றி உள்ளிட்ட வனவிலங்குகளிடம் இருந்து மனிதர்களை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் மத்திய இணையமைச்சர் தமது எழுத்துப்பூர்வமான பதிலில் தெரிவித்துள்ளார். 2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் மீதான விவாதம் இன்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மீண்டும் தொடங்கியது. மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று பேசிய சிவசேனா உறுப்பினர் திரு மிலிந்த் தியோரா, அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக காணப்படும் கொந்தளிப்பான இந்த நேரத்தில் இந்தியா ஒரு அரிய பொருளாதார வளர்ச்சி மற்றும் நீடித்த நிலையான தன்மை கொண்ட நாடாக தனித்து நிற்கிறது என்றார். இந்த பட்ஜெட் ஏழைகளின் நலனை மையமாக கொண்டதாக இல்லை என்று திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி, திரு NVN சோமு ஆகியோர் குற்றம் சாட்டினர். மேலும் நாட்டின் பொருளாதார யதார்த்தங்களில் இருந்து இந்த பட்ஜெட் விலகி இருப்பதாகவும் தெரிவித்தனர். பிஜேபி உறுப்பினர் திரு சுரேந்திர சிங் நாகூர் கூறுகையில், இந்த பட்ஜெட்
பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பதற்கும் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கும் முன்னுரிமை அளிக்கிறது என்று குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு நீரஜ் டாங்கி பேசும்போது, விவசாயிகள், தொழிலாளர்கள், இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் எதிர்பார்ப்புகளை இந்த பட்ஜெட் நிறைவேற்றவில்லை என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்களவை நடவடிக்கைகளை சீர்குலைப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். அவர்களின் செயல்கள் மக்களவையின் கண்ணியத்திற்கு அவர்கள் எந்தவித மரியாதையும் காட்டவில்லை என்பதை உணர்த்துவதாக ஊடகங்களிடம் பேசுகையில் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். காங்கிரஸ் பெண் உறுப்பினர்கள் கடந்த வாரம் அவையில் பிரதமர் இருக்கைக்கு அருகில் சென்றதாகவும் இது வெட்கக்கேடான செயல் என்றும் தெரிவித்தார். பிஜேபி பெண் உறுப்பினர்கள் காங்கிரஸ் உறுப்பினர்களின் நடத்தைக்கு எதிராக மக்களவைத் தலைவரிடம் கடுமையான புகார் அளித்துள்ளதாகவும் திரு ரிஜிஜு குறிப்பிட்டார். காங்கிரசார் தங்கள் சமூக ஊடக கணக்குகளில் இதை கொண்டாடும் விதமாக பதிவிடுவதும் பெண் எம்பிக்கள் பிரதமரை பயமுறுத்தியதாக கூறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இது காங்கிரஸ் உறுப்பினர்களின் வெட்கக்கேடான செயல் என்றும் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். புதுச்சேரியில் வரும் 12ஆம் தேதி தொடங்கி 4 நாட்கள் நடைபெற உள்ள புதுச்சேரி திரைப்பட விழாவிற்கான லோகோவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் திரு KSP ரமேஷ், மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன், அரசு செயலர் திரு முகமது ஹசன் அபித் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புதுச்சேரி திரைப்பட விழா நாளை மறுநாள் தொடங்கி 15ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு நடைபெறுகிறது. இவ்விழாவில் இந்தியன் பனோரமா, சர்வதேச மற்றும் குழந்தைகளுக்கான திரைப்படங்கள், ஆவணப்படங்கள் ஆகிய பிரிவுகளில் 46 படங்கள் திரையிடப்பட உள்ளன. கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபம், சுப்ரேன் வீதியில் அமைந்துள்ள அலையன்ஸ் பிரான்சிஸ், லாஸ்பேட்டில் உள்ள டாக்டர் APJ அறிவியல் மையம் மற்றும் கோளரங்கம், கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடல் ஆகிய இடங்களில் ஒரே நேரத்தில் படங்கள் திரையிடப்பட உள்ளன. காரைக்காலில் 1 முதல் 19 வயது வரை உள்ள 52,600 மாணவ மாணவிகளுக்கு குடற்புழு நீக்கும் மாத்திரை வழங்கும் பணி இன்று தொடங்கியுள்ளது. தலத்தெரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் செல்வி பூஜா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு குடற்புழு நீக்கும் மாத்திரை வழங்கும் பணிகளை தொடக்கி வைத்தார். ரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்கும் வகையில் இம்மாத்திரை வழங்கப்படுவதாக நலவழித்துறை துணை இயக்குநர் டாக்டர் சிவராஜ்குமார் இந்நிகழ்ச்சியில் தெரிவித்தார். காரைக்கால் திருவெட்டக்குடியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெறும் இந்திய செயற்கை நுண்ணறிவு தாக்கம் குறித்த 2026 மாநாட்டின் முன் நிகழ்வாக மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு பயிலரங்கம் இன்று நடைபெற்றது. இப்பயிலரங்கில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் நெறிமுறைகள் மற்றும் அவற்றின் பயன்பாடு குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு தகவல்கள் வழங்கப்பட்டன. இப்பயிலரங்கில் NIT புதுச்சேரி பதிவாளர் முனைவர் சுந்தரவர்தன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். ஏனாமில் நடைபெற்ற பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மானிய தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் ஏனாம் சட்டமன்ற உறுப்பினர் திரு கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் கலந்து கொண்டு 124 பயனாளிகளுக்கு மானிய தொகைக்கான காசோலையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மண்டல நிர்வாகி திரு அங்கித் குமார், புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் இளநிலை பொறியாளர் திரு பாஸ்கரன் ஆகியோரும் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சத்தீஸ்கரில் நடைபெற்ற பஸ்தர் பந்தம் திருவிழா பஸ்தரின் வளமான கலாச்சாரம் மற்றும் பழங்குடி பாரம்பரியத்தை அற்புதமான முறையில் வெளிப்படுத்தியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2026-27ஆம் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் மீதான விவாதம் இன்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மீண்டும் தொடங்கியது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்களவை நடவடிக்கைகளை சீர்குலைப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் வரும் 12ஆம் தேதி தொடங்க உள்ள புதுச்சேரி திரைப்பட விழாவிற்கான லோகோவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று வெளியிட்டார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.